ரிஷபராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த ஏப்ரல் மாசம் சும்மா சாதாரண மாசம் நினைச்சிடாதீங்க. உங்க வாழ்க்கையோட போக்கையே ஆமாங்க உங்க தலையெழுத்தையும் மாத்த போற ஒரு மாசம் இது. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு டீடைலா பார்க்கலாம். இந்த கேள்வி மாசம்தான் மாறுது, ஆனா ஏன் தலையெழுத்து எப்ப மாறும்? இது உங்க மனசுல ஒரு ஓராம ஒளிச்சிட்டே இருக்கு இல்லையா? எனக்கு நல்லாவே புரியுது. எவ்ளோ கஷ்டம், எவ்ளோ போராட்டம் செஞ்சதெல்லாம் வீணா போகுதே, கைக்கு வர வேண்டிய பணம் கூட வராம போகுதேன்னு நொந்து போயிருக்கீங்க. ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. இந்த எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு தான் இந்த ஏப்ரல் மாசம் வந்திருக்கு. சோ, இந்த பகுப்பாய்வுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, உங்க கஷ்டங்கள் எப்போ முடிய போகுது, ஏப்ரல் மாசத்துல வரப்போற அந்த முக்கியமான டர்னிங் பாயிண்ட் தேதிகள் என்னென்ன, உங்க விதியையே ஜெயிக்கிறதுக்கான சில சீக்ரெட் பரிகாரங்கள், அப்புறம் உங்களோட மிகப்பெரிய ஆயுதமான நம்பிக்கை பத்தி எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சது, இனிமே எழுந்திருக்கவே முடியாதுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். பிரபஞ்சம் உங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை தயார் பண்ணி வச்சிருக்கு. நீங்க பட்ட ஒவ்வொரு வழியும், ஒவ்வொரு அவமானமும் கணக்குல இருக்கு. எதுவுமே வீண் போகல. அதெல்லாம் வரப்போற பெரிய வெற்றிக்கு உங்களை தயார்படுத்துற ஒரு ட்ரெய்னிங் மாதிரி. உங்க ராசிநாதன் சுக்கிர பகவானோட அருளால இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் ஒன்னொன்னா உடைய போகுது. இது ஒரு புது ஆரம்பம், உங்களுக்கான ஆரம்பம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றத்துக்கான விதைய போட போற அந்த முதல் 2 முக்கியமான தேதிகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. இதுதான் இந்த மாசத்துக்கான உங்க சக்சஸ் ரோட் மேப். ஏப்ரல் 10ஆம் தேதி ஒரு சின்ன நம்பிக்கை வெளிச்சத்தோட ஆரம்பிக்கும். அப்புறம் பாருங்க, 14ஆம் தேதி உங்க தலையெழுத்துல ஒரு மாற்றம். 20ஆம் தேதி பணம் குவிய ஆரம்பிக்கும். ஃபைனலா 28ஆம் தேதி உங்களுக்கான ஒரு சைலண்ட் மகுடாபிஷேகம். அடங்கப்பா, கேட்கும் போதே சூப்பரா இருக்குல்ல? வாங்க ஒவ்வொரு நாளும் என்ன ஸ்பெஷல்னு உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல ஏப்ரல் 10 அன்னைக்கு என்ன நடக்குது? ஜோதிடப்படி லாபம் மூத்த சகோதரன்னு சொல்ற 11வது வீட்ல ராகுவும் உங்க ராசி அதிபதி சுக்கிரனும் ஒரு சூட்சமமான தொடர்புல வராங்க. இதனால என்னாகும்னா உங்களுக்கு மறைமுக லாபங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி அன்னைக்கு தான் விழப்போகுது. சிம்பிளா சொல்லணும்னா, வராதுன்னு நீங்க முடிவு பண்ண ஒரு பணம் திடீர்னு உங்க கைக்கு வரலாம். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியிலிருந்து நல்ல செய்தி வரலாம். இந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்திக்க அன்னைக்கு உங்க கையால ஒரு பசுமாட்டிற்கு அகத்தி கீரையோ இல்ல பழங்களோ கொடுங்க. சுக்கிர பகவானோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அடுத்தது ஏப்ரல் 14, நம்ம தமிழ் புத்தாண்டு. அன்னைக்கு கிரகங்களோட ராஜாவான சூரியன் உங்க ராசிக்கு 12வது வீட்ல உச்சமடைறாரு. 12ஆம் வீடுன்னா செலவு வீடு, விரயஸ்தானம். அதனால பயப்படாதீங்க, இந்த செலவு வீண் செலவா இருக்காது. இது சுப விரயம், அதாவது நல்லதுக்காக செய்யற செலவு. உதாரணத்துக்கு, ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்ச ஒரு வீட்டுக்கோ நிலத்துக்கோ அட்வான்ஸ் கொடுப்பீங்க. கையில இருந்து காசு போனாலும் அது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு பெரிய முதலீடு. வெளிநாடு வேலை முயற்சி பண்றவங்களுக்கு சூப்பரான நியூஸ் வரும். இதுக்காக அன்னைக்கு காலையில சூரியன் உதிக்கும் போது ஒரு செம்பு பாத்திரத்துல தண்ணி எடுத்து சூரிய பகவானுக்கு அர்க்கியம் கொடுங்க. ரொம்ப விசேஷம். மாசத்தோட முதல் பாதி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நல்ல ஆரம்பத்தையும் கொடுத்திருக்கும். இப்போ வாங்க மாசத்தோட 2ஆம் பாதிக்கு போலாம். இங்கதான் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பணவரவாவும் அதிகாரமாவும் மாறப்போகுது. ஏப்ரல் 20 அக்ஷய திருதியை. என்ன ஒரு அற்புதமான நாள்! அன்னைக்கு உங்க ராசிநாதன் சுக்கிரனை உச்ச பலத்தோட இருக்கிற குரு பகவான் தன்னுடைய பார்வையால பாக்குறார். இதுக்கு பேருதான் லக்ஷ்மி கடாட்ச யோகம். கையில காசே தங்க மாட்டேங்குதேன்னு இத்தனை நாளா நீங்க பட்ட கவலைக்கு அன்னைக்கு ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது. அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு உண்டு. முக்கியமா உங்க மனைவி மூலியமாவோ இல்ல அம்மா மூலியமாவோ ஒரு சொத்து லாபம் கிடைக்கலாம். அடகுல இருக்கிற நகையை மீட்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும். இந்த யோகத்தோட பலனை முழுசா அனுபவிக்க ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன். அன்னைக்கு காலையில மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்துல கல் உப்பு நிரப்பி அது மேல ஒரு ₹1 நாணயத்தை வச்சு கும்பிடுங்க. சாயங்காலம் அந்த உப்பை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்ல இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போய் செல்வம் பெருகும். கடைசியா ஏப்ரல் 28, இந்த மாசத்தோட கிளைமேக்ஸ், உங்களுக்கான மகுடாபிஷேக நாள். அன்னிக்கு உங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்ல சனி பகவான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காரு. 11ல சனி இருந்தா அள்ளி கொடுப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் நடக்க போகுது. ஊருக்கே தெரியாம உங்களுக்கு ஒரு ரகசிய மகுடாபிஷேகம் நடக்க போகுது. இதனால என்ன ஆகும்னா, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அல்லது ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரும். உங்க முதுகுக்கு பின்னாடி பேசி உங்க முன்னேற்றத்தை தடுத்தவங்கெல்லாம் யாருன்னு வெளிச்சத்துக்கு வந்து அவங்களா ஒதுங்கி போயிடுவாங்க. ஒரு பெரிய மனிதரோட அறிமுகம் கிடைக்கும். அது உங்க பிசினஸ அடுத்த பல வருஷத்துக்கு காப்பாத்தும். இதுக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி கொஞ்சம் கருப்பு எள்ளு போட்டு தீபம் ஏத்துங்க. கூடவே ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை சாற்றி கும்பிடுங்க.
கிரகங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறத பார்த்தோம். ஆனா அந்த நல்ல சக்திய முழுசா உங்க பக்கம் இழுக்கிறதுக்கு நாமளும் சில விஷயங்கள் செய்யணும். விதிய மதியால் வெல்லலான்னு சும்மாவா சொன்னாங்க? வாங்க அந்த ரகசிய வழிகளை பார்க்கலாம். இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான பரிகாரம் கனி காணுதல். தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில இதை செய்யணும். முந்தின நாள் ராத்திரியே ஒரு தட்டுல மா, பலா, வாழைவாரி பழங்கள், ஒரு கண்ணாடி, கொஞ்சம் காசு, ஒரு வெள்ளி பொருள் இதெல்லாம் வச்சிடுங்க. காலையில எந்திரிச்சதும் வேற எதையும் பார்க்காம நேரா அந்த தட்டுல இருக்கிற கண்ணாடியில உங்க முகத்தை முதல்ல பார்க்கணும். அப்புறம் மத்த மங்கள பொருட்களை பார்க்கணும். இப்படி செய்யும்போது அந்த வருஷம் முழுக்க உங்க கையில காசு தட்டுப்பாடு இல்லாம இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பாருங்க, கிரகங்கள் நல்லா இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கோவத்தை குறைச்சுக்கோங்க, தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிருங்க. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்க பிளான்ஸ் ஜெயிக்கிற வரைக்கும் வெளியே சொல்லாதீங்க. அதே நேரம் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க. உங்க உழைப்புக்கு பலன் கண்டிப்பா வரும். நீங்க பட்ட கஷ்டம் உங்களை ரொம்ப பலசாலியா மாத்திருக்குன்னு நம்புங்க. கடைசியா எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். கிரகங்கள், பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி உங்க வெற்றிக்கு உண்மையான அஸ்திவாரம் போட போறது இதுதான். நான் சொல்றத நல்ல மனசுல ஏத்திக்கோங்க. நீங்க பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், கண்ணீர், இது எதுவுமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. ஒரு கல்ல செதுக்கும்போது உளி வலிக்கத்தான் செய்யும். ஆனா அந்த வலிதான் அந்த கல்ல ஒரு அழகான சிலையா மாத்துது. அதே மாதிரிதான் பிரபஞ்சம் உங்களை செதுக்கி ஒரு சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தகுதியானவரா மாத்திருக்கு. தயக்கமே வேண்டாம், சந்தேகமே வேண்டாம். கிரகங்கள் உங்களுக்காக வரிசை கட்டி நிக்கும்போது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி அடிதான். இந்த ஒரு வரிய உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிய வச்சுக்கோங்க. சிம்மாசனம் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு ரிஷபமே. இனிமே உங்க வாழ்க்கையில கஷ்டம், வறுமைன்ற பேச்சுக்கே இடமில்ல. அந்த மகுடாபிஷேகத்துக்கு தயாராகுங்க. தைரியமா அடி எடுத்து வைங்க. உங்க பின்னாடி இந்த பிரபஞ்சமும் அந்த இறைவனும் துணையா நிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க, அந்த மகுடத்தை சூட்டிக்கொள்ள நீங்க தயாரா?